அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டருடைய மறு ஒளிபரப்பிற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு ஹலோ டாக்டர்லையும் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கு டாக்டர். இன்னைக்கு நீங்கள் கெமிக்கல் பீலிங்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது இந்த பேரை கேட்டதுமே இது பார்லரோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஏன்னா அங்கே தான் கெமிக்கல் பீலிங் அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது காஸ்மெட்டிக் சர்ஜரியோட இணைந்ததுங்கிறத இப்போ தான் முதன்முறையாக கேள்விப்படுற மாதிரி இருக்குது. உண்மையிலே இது ரெண்டும் வேறு வேறா இல்லை ஒன்று தானா? நம்ம ஆக்சுவலாக த மைனர் டிஃப்ரென்சஸ்மா கெமிக்கல் பீலிங் அப்படின்னா என்னென்னா, காரை ஆசிட் வாஷ் பண்ணுறோம், காரை வாட்டர் வாஷ் பண்ணுறோம், காரை வேக்ஸ் பாலிஷ் பண்ணுறோம். அதை மாதிரி தோலை ஆசிட் வாஷ் பண்ணுறது தான் கெமிக்கல் பீலிங். ஆசிட் வாஷ் அப்படின்னு சொல்லும் போதே நான் பியூட்டி பார்லரில் பண்ணால் அது சேஃபா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா ஆசிட்னோட பர்சன்டேஜ், ஸ்கின்னோட டைப், ஆசிட்னோட பர்சன்டேஜ் ரெண்டும் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிரும். இப்போ கெமிக்கல் பீலிங் எதுக்காக பண்ணுறோம்? கலர் ஆகணும், ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்லாம் எடுக்கணும், ஒரு ஆன்டி ஏஜிங் மெடிக்கேஷன் மாதிரி பண்ணுறோம். அப்போது இதில் ஒரு 4-5 ஆசிட் இருக்குது. காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது கிளைகாலிக் ஆசிட். இந்த கிளைகாலிக் ஆசிட் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா கரும்புனோட வேர்லேருந்து. முன்னாடி ரோமன் எம்பையர் காலத்தில் கரும்புனோட வேரை அரைச்சி அந்த சாரத்தினவர் ரெகுலராக பூசிக்கிட்டே வருவாங்களாம். அதில் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பர்சன்டேஜ் 10-12% நம்ம வீட்டிலேயே வச்சு போடலாம். அதே இது 20-30%, 70% இதெல்லாம் போகும்போது ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தா பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டால், அது நம்ம ஸ்கின் 1 and 2 ரொம்ப சென்சிட்டிவ், 5 and 6 நான் சென்சிட்டிவ். நான் சென்சிட்டிவ்க்கு 70% போட்டால் ப்ராப்ளம் இருக்காது, சென்சிட்டிவ் ஸ்கின்னில் 30% போட்டாலே ப்ராப்ளம் வந்துடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜை கூட்டி பார்த்து எது கரெக்டாக இருக்கோ அதை பண்ணுவோம். ஏன்னா இது 6 சிட்டிங், 15 நாள் கேப்பில் 6 சிட்டிங் பண்ணுவோம். 12%, 15% போட்டு 20, 25, 30, 40, 50, 70 இது கிளைகாலிக் ஆசிட். இது ட்ரைக்ளோரசிட்டிக் ஆசிட். இது ஒரு அமிலம். இந்த அமிலம்லாம் சும்மா அமிலங்கள் சொல்றீங்க, தொடர்ந்து பேசுனா அதுக்கு முன்பு ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம். நான் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் பேசுறேன். சொல்லுடா மீனாம்மா. சார் எனக்கு மூஞ்சில நான் பருவா இருக்கணும் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி உங்ககிட்ட ஃபோன் போட்டிருந்தேன். சரிம்மா. கிளிண்டாமைசின்ன்றத சொன்னீங்க. ஆனா நான் இப்ப பரு அது அப்படியே கருப்பாகுது. அதை நான் சொல்லல, அதனால நான் ஃபர்தரா எந்த இது எடுத்துக்கல. அடுத்து ஃபோன் போட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லம்மா, ஒண்ணு இல்ல, அந்த கிளிண்டாமைசின் கிரீம் கூட சேர்த்து H1 H1 கிரீம் இது ரெண்டையும் கலந்து டெய்லி ராத்திரி போட்டுக்கிட்டே இருக்கணுமா அம்மா? முதுகு எல்லா பக்கமும்மா. இந்த கிளிண்டாமைசின் கூட சேர்த்து H1 கிரீமை மிக்ஸ் பண்ணி நைட்டு போட்டுடாமா, 6 மாசம் கண்டினியூ பண்ணுமா. சரி சார். பருவ கில்லாத, பருவோட விளையாடாதம்மா. சரி சார். சரி சார். கூட சேர்த்து M+100 இந்த டேப்லெட்டை கொஞ்ச நாளைக்கு சேர்த்து போட்டேன்னா வேகமா குறைஞ்சிருமா. நன்றிம்மா டாக்டர். மட்டும் ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேம், குட் மார்னிங். நான் ஈரோட்ல இருந்து சரத் பேசுறேங்க மேம். என்ன சந்தேகம் கேளுங்க சரத் டாக்டர் கிட்ட. மேம் சார், கழுத்துல, கையில, அப்புறம் ஆம்பிட்ல எல்லாம் பிளாக்கா ஸ்கின் கலர் மாறிக்கு. தம்பி வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் 80 சார். அதுதான் ப்ராப்ளம். அதாவது வெயிட் அதிகமாக ஆக தோல் உராயும் போது கருப்பு தானா வந்துடும். இப்போ கழுத்து இருக்கு, கழுத்து நீங்க இவ்வளவு பெரிய கழுத்து வச்சிருந்தோம்னு வைங்க, கழுத்து மடிப்புல சொரிய அந்த இடம் பூரா கருத்துரும். அதே மாதிரி அக்கல்லையும் கருத்து போயிடும். நீங்கள் வெயிட்டு குறைச்சா தான் மாறும். அதாவது இதை நாங்கள் யானைத்தோல் மாதிரி மாற்றம்னு சொல்லுவோம். இந்த வியாதி பேர் ஏகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். இந்த வியாதிக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், வெயிட்டை குறைக்கணும். நீங்கள் வெயிட்டை குறைச்சிட்டு நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், இந்த ஆயின்மெண்ட்டை போடுங்க, குறைஞ்சிரும். பட் வெயிட்டை குறைக்காமல் நீங்கள் வெறும் ஆயின்மெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கும் போகாது. ஆயின்மெண்ட் பேர் NCP. நன்றி சார் டாக்டர். மட்டும் ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் திருப்பத்தூர்லேருந்து சோஃபியா பேசுகிறேன். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுடாமா. டாக்டர், எனக்கு கண்ணு கீழே வந்து கருவலி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வயசு என்னடாமா? எனக்கு 21 இயர்ஸ் ஆகுது. கல்யாணம் ஆயிட்டாமா? இல்லை, நான் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ லென்ஸுக்கு மாறிட்டேன். ஸோ அது ரொம்ப விசிபிளாக இருக்குது. ஃபேஸ் எல்லாம் நல்லா ஒயிட்டாக இருக்குது. கீழே மட்டும் கொஞ்சம் கருவலியமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. இல்லைம்மா, அம்மா கருவளையத்துக்கு காரணம் ரத்த ஓட்டம் அந்த இடத்துல கம்மியாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறது நாங்கள் டிவி பார்க்குறோம், ராத்திரி பூரா முழிச்சிருக்கோம், அதனால் வருது அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் டயர்ட்னஸ். அது வந்து கருப்பாக இருக்கிறது, அது வந்து டெம்பரரிமா. பெர்மனெண்ட்டாக கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது. ரத்த ஓட்டம் கொஞ்சம் கூட்டணும். நான் பொதுவாக என்ன சொல்லுவோம்மா, அது 2-3 டைப் இருக்குது. ஒன்று, யோகாவில் தலையை கீழே வச்சு மேலே காலை வைப்பாங்க, அதில் நல்ல பிளட் ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துலையும் பிளட் ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். ஏன் இந்த இடத்துல பிளட் ஃப்ளோ இந்த இடத்துல மாத்திரம் குறையுது அப்படின்னா, கண்ணை சுற்றி இருக்கிற இடம் மாத்திரம் ஓட்டை, அதுக்கு கீழே சதை கிடையாது. மற்ற இடத்துல எல்லாம் சதை இருக்கும், சதைக்கு ரத்த ஓட்டம் போய்கிட்டு இருக்கும். கண்ணை சுற்றி பாருங்கள், அந்த இடத்துல வந்து கீழே சதை இருக்காது. சதை இல்லாதனால தான் அந்த ரத்த ஓட்டம் கம்மியாகுது. நீங்கள் இந்த எக்ஸசைஸ் நான் சொன்னதை செய்யுங்க. 1. 2, ஜிஆர்எம் ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு போட்டுடாமா, குறைஞ்சிருமா? ஒன்றும் இல்லைம்மா. நன்றிம்மா டாக்டர் மற்றநேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? பிரபாகரன் ஃப்ரம் மேடவாக்கம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு சார் கேட்கவா? ஹலோ சார். சொல்லுங்க பிரபாகரன். சார் ஆக்சுவலாக எனக்கு 25 வயசு ஆகுது. சரிங்க. நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பருவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். சரி. பட் ஆனால் நான் அதை இடையில 4 இயர்ஸ் ஆகுது குறைஞ்சது, அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். சரி. ஆனால் பட் எனக்கு இப்போ பரு நிறைய வருது சார். ஆக்சுவலா வருது. அந்த பரு வந்து அப்படியே அமுங்கிடுது. அமுங்கிட்டு அந்த இடம் வந்து பிளாக் மார்க் ஆகி அது தழும்பாகம் ஆயிடுது சார். ஆக்சுவலா நான் கிள்றது இல்லை பருவை. சரி தம்பி, பொதுவாக பரு வந்து 12லேருந்து 20 வயசு வரைக்கும் வரணும். 20 வயசுக்கு மேலே வருது அப்படின்னா இளமை ஊஞ்சலாடுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அதோட விளையாடாமல் இருங்க. 1. 2வது, இந்த பருவுக்கு நான் ஏற்கனவே சொன்னாங்க, கிளிண்டாமைசின் ஆயின்மெண்ட் போடுங்க. கூட சேர்த்து H1 ஆயின்மெண்ட் மிக்ஸ் பண்ணி 6 மாதம் தொடர்ந்து போடுங்க. இந்த 6 மாதங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்ன அப்படின்னா, பருவுக்கு காரணம் எண்ணெய் அதிகமாக சுரக்கிறது, அதை குறைக்கணும். நீங்கள் வந்து பருவை குறைக்கிறேன், மருந்தை வந்து 1 மாதம் போடுவேன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க. டாக்டருக்கு மூளை கிடையாது. டாக்டர் வந்து 6 மாதம் சும்மா சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மேதாவித்தனமாக மருந்தை விட்டுட்டோம்னா போகவே செய்யாது. 6 மாதம் கண்டினியூஸாக பண்ணுங்க, 100% போயிடும். நன்றி சார். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியிலிருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் சொல்லுடாமா. சார், எனக்கு குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகுது சார். சரிம்மா. எனக்கு அந்த பிறப்புறுப்பு பக்கத்துல ஒரு மாதிரி புண்ணா வந்த மாதிரி இருக்கு. 6 மாசம் ஆச்சு சார், குறையவே இல்லை. அது என்னன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு சார். ஏமா கொப்பளமா வருதா, அரும்பார மாதிரி வருதா? அதான் ஒரு மாதிரி பொக்குளம் மாதிரி ஒண்ணா வருது சார். இல்லடா, ஒன்று வந்து குறைஞ்சிட்டு அப்புறம் திரும்ப ஒன்று வருது. அப்படிதான் சார் வருது. அந்த மாதிரி தானம்மா. அம்மா இது ஒன்றுமே இல்லைம்மா. இது வந்துமா, அதாவது நம்ம முடியினோட வேரில் வர்ற இன்ஃபெக்ஷன். இதை பற்றி நீ பயப்பட வேண்டியதில்லை. சில பேருக்கு தலைக்குள்ளே வரும், அது உனக்கு இந்த இடத்துல வருதுமா, ஒன்றும் பயப்படாத. நான் சொல்கிற மாத்திரையை மாத்திரம் ஒரு 3 months கண்டினியூஸாக போட்டுடாமா. போட்டேன்னா கட்டாயம் சரியாயிருமா, ஒன்றும் இல்லை. ஆயின்மெண்ட் பால் குடுக்கறனால அந்த டேப்லெட் போட்டா ஒன்றும் செய்யாதுமா, உன் குழந்தைக்கு ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாத. ஆயின்மெண்ட் பேருமா டிபேக்ட், TBACT ஆயின்மெண்ட். டேப்லெட் பேர் M+100. இதை ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக கூட சேர்த்துமா ஜோகான், ZOCON, ஜோகான் 150 mg வாரத்துக்கு 1, 4 வாரம் போடுமா, கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுவாமா. ஆனால் கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ணுமா. நன்றிம்மா. மற்றொரு டாக்டர், மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். நான் காரைக்குடியிலிருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் சார் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஒய்ஃபுக்கு வந்து டாக்டர் சொல்லுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க. தலையில இருந்து அப்படியே கொப்பளமா இருக்கு சார், தலை பூரா. சரி. மூஞ்சியும் அதே மாதிரி, மூஞ்சி முகம் அப்படியே ஒரு கொப்பளமா சுட்ட புண்ணு மாதிரி இருக்கு சார், உடம்பு பூரா. வயசு என்னங்க உங்க ஒய்ஃபுக்கு? 36 வயசா சார். இது வந்து முன்னமே இருந்து இருக்கா இல்லை இப்போ தான் வருதுங்களா? இப்பதான் சார், இப்போ ஒரு வருஷமா அந்த மாதிரி இருக்கிறாங்க சார். இருந்துட்டு நான் மதுரை மீனாட்சியில கொண்டு போய் காட்டிட்டு வந்தேன். சரி. காட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க அந்த ட்ரிப்ஸ் போடுறாங்க, ஒரு 3 நாள் வச்சிருந்து ட்ரிப்ஸ் போடுறாங்க. இல்லைங்க, கொப்பளமா வருதா?
கொப்பளமா இல்ல, அப்படியே தோல் சுட்ட புண்ணு மாதிரி இருக்கு சார். இது வந்து பெம்பிகஸ் வல்காரிஸ்னு ஒரு வியாதிங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் பெம்பிகஸ் வல்காரிஸ்னு ஒரு வியாதிங்க. இந்த பெம்பிகஸ் வல்காரிஸ் வந்துங்க தோலுக்குள்ள அணுக்கள் எல்லாம் ஒட்டிக்கிட்டு நிற்கும். அந்த ஒட்டுறதுக்கு ஒரு சிமெண்ட் இருக்கும். அதாவது ஒரு டைலையும் இன்னொரு டைலையும் ஒட்டுறதுக்கு ஒரு சிமெண்ட் வச்சு நம்ம ஒட்டுற மாதிரி நம்ம தோலுக்குள்ளே இருக்கிற அணுக்கள் எல்லாம் ஒட்டிக்கிட்டு நிற்கும். அந்த சிமெண்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த சிமெண்ட்டை எதிர்த்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன உள்நாட்டு கலவரம் அந்த சிமெண்ட் பிஞ்சு போயிடும். பிஞ்சிட்டுனா தோலுக்குள்ளே இருக்கிற அணுவெல்லாம் கலண்டு போக ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே வெளியே வந்து தோலில் வெறும் புண்ணாக வரலாம், கொப்பளமாக வரலாம், தலையில் இருக்கும், வாயில் உள்ள வரும், முகத்தில் எல்லாம் வரும். முகத்துல மட்டும் இது வந்து லைஃப் லாங் ப்ராப்ளம்ங்க. இதுக்கு முடிவு கிடையாது. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஏன்னா நீங்கள் சொல்கிற தெரப்பி வந்து பல்ஸ் தெரப்பி. இந்த பல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பல்ஸை ரெகுலராக பண்ணுங்க. ஒன்று, பல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டீராய்டு மாத்திரை ரெகுலராக போடணும். ஸ்டீராய்டுன்னு சொன்னோன்னே நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உயிர் வேணுமா ஸ்டீராய்டு வேணுமா அப்படிங்கிறதா முக்கியம். ஏன்னா எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, ஏமா ஸ்டீராய்டு போடாத, ஸ்டீராய்டு போட்டேன்னா ஸ்டீராய்டு உன்னை கொண்டுருவாங்க. ஸ்டீராய்டு போடலைன்னா 15 நாளில் போயிடுவோம். ஸ்டீராய்டு போட்டால் 150 வருஷம் இருப்போம். எது முக்கியம், எது பெட்டர்னு பார்க்கணும். பெம்பிகஸ் வல்காரிஸ் லைஃப் லாங் ப்ராப்ளம். ஸ்டீராய்டு தான் வைத்தியம். ஸ்டீராய்டை ஒழுங்காக போட்டிங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றுமே ஆகாது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மரக்காணத்துல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இந்த முதுகுல எல்லாம் கொஞ்சம் வெண்புள்ளியா இருக்கு சார், நெஞ்சில முதுகுல எல்லாம். ஆமா, தேமல் மாதிரி இருக்கா? ஆமா சார், வெள்ளை வெள்ளையா புள்ளியா இருக்கு, பிளாக் கலர்லயும் இருக்கு, லைட்டா தழும்பு மாதிரி. இது எவ்வளவு நாளா இருக்குமா? 1 மந்த் அதிகமா இருக்கு சார். அரிப்பு இருக்காமா? ஆமா சார், லைட்டா இருக்கு அரிப்பும். அம்மா, இந்த தேமல் வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லம்மா. தேமல் வந்து நார்மலா யாருக்கெல்லாம் வேர்க்குதோ, அதிகமா வேர்க்கிறது, அதிகமா தோல் உராயிற இடங்கள்ல இந்த காளான் வந்து வளர்றதுக்கு என்னைக்குமே வாய்ப்பு இருக்குமா. இதுக்கு 3 மாசம் வைத்தியம்மா. 3 மாசங்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த தோல் கீழே இருக்கிற வேரையும் சேர்த்து எடுக்கணும். மேலே இருக்கிற வெள்ளையை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா திரும்ப வளர்ந்துடும் அந்த வேறு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது 3 மாதம். நான் ஒரு பவுடர் சொல்கிறேம்மா, இந்த பவுடரை ரெகுலராக 3 மந்த்ஸ் போடுங்க, போயிரும்மா. பவுடர் பேர் செல்சைடு, SELSYD, செல்சைடு பவுடர். மார்னிங் அண்ட் நைட் 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக போடுங்க, போயிரும்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். சொல்லுங்க தம்பி. சார், இந்த கால்ல வந்து 2 தொடைக்கு இடையில வந்து மரு மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க சார். சரிங்க. அது ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போனாலுமே லேசர் சிகிச்சை பண்ண சொல்றாங்க. அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு சார். ட்ரெஸ் எதுவும் போட முடியல, ஜட்டி போட்டோம்னா அது அழுந்துதுங்க சார். இல்லைங்க, அதாவது இதுக்கு பேரு செபோரிக் கெரட்டோசிஸ், அதாவது தோல்ல வர்ற முடிச்சு. ஆமாங்க சார். இந்த தோல் முடிச்சு வந்து கழுத்துல வருங்க, கண்ணு கீழே வரும், காது பக்கத்துல வரும். இது எல்லாமே ஹெரிடிட்ரி. அம்மா அப்பா தாத்தா பாட்டி நமக்கு கொடுத்துட்டு போன சொத்து. இதுல என்ன பேசிக் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உராயக்கூடிய இடத்துல ஒண்ணு. 2வது, சில நேரம் குழந்தைங்க பிடிச்சி தொங்கி விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாடக்கூடிய இடங்கள்ல இப்ப இந்த தோல்ல இங்க முன்னாடி முகத்துல இருக்கும், குழந்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறத எடுத்துடணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா 5% அது வேற விதமா மாறுறதுக்கு என்னைக்குனாலும் வாய்ப்பு இருக்கு. லேசர் தாங்க இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். 1 நிமிஷம் ஆக போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்துருவாங்க. கரெக்டா பண்ணுங்க, ரூட்டையும் சேர்த்து பர்ன் பண்ண சொல்லுங்க, சோ தட் திரும்ப வராம இருக்கும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். சொல்லுடாமா. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து 48 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன தேமல் மாதிரி வந்துச்சு சார். அதை அரிப்பு எடுத்து சொரிஞ்சு பின்னாடி அப்படியே படர்ந்துருச்சு கழுத்துக்கு பின்னாடி. சரி. அது ஒரு கண்ணத்துலயும் இருக்குது 6 மாசமா இருக்கு சார். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போற மாதிரியே தெரியல, அப்படியே இருக்கு. இல்லம்மா, அரிப்பு வந்துதான் கூடுச்சா? ஆமா சார், அரிக்குது. இப்ப வெள்ளையா இருக்கா கருப்பா இருக்கா?
வெள்ளையாவும் இருக்கு, ஒரு ஒரு சைடுல சொரிஞ்ச உடனே அப்படியே சிகப்பா மாறிடுது இந்த இடம் மட்டும். வெயில் படுற இடத்துல வந்திருக்கா, வெயில் படாத இடத்துல வந்திருக்கா? கன்னத்துல இருக்கு சார், கழுத்துக்கு பின்னாடி. இல்லடா, வெயில் படுற இடமா? ஆமா சார். அம்மா, வெயில் படுற இடம்னா நம்ம வெயிலில் போகக்கூடாது. சன்ஸ்கிரீனர் யூஸ் பண்ணணும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சன்ஸ்கிரீனரை வாஷ் பண்ணிட்டு திரும்ப போடணும். ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக இந்த மாதிரி இது இல்லாமல் கரப்பானோட சேர்ந்ததுமா. நான் அதாம்மா, கரப்பான் காலம்பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தை அறுப்பான். உங்க கழுத்தை அறுப்பான், என் கழுத்தை அறுப்பான். கரப்பானுக்கு முடிவில்லை. இது ஹெரிடிட்ரியா வரக்கூடியதுமா. சில பேருக்கு காலில் வரும், சில பேருக்கு கையில் வரும். கை பூரா கருத்து போயிடும், சில பேருக்கு முதுகில் கருப்பாயிரும். நீங்கள் செய்ய வேண்டியதுமா, பெட்னோவேட் ஆயின்மெண்ட் இருக்குமா, அந்த பெட்னோவேட் ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போட சொல்லுங்க. வெயிலில் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன, அப்புறம் இந்த துவைக்கும் போது துணி துவைக்கிறோம் பார்த்தீங்களா, துவைச்சிட்டு அந்த வாஷிங் பவுடரில் போட்டு துவைக்கிறோம். காய போடும்போது எல்லாரும் என்ன பண்ணுறதுமா, தலையில தொங்க விடுறது. தலையில தொங்க விட்டா அந்த காலரில் எல்லா கெமிக்கலும் சேர்ந்துக்கிடுமா. அப்போ காலர் படக்கூடிய இடங்கள்ல திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. அப்போ காலர் மேலே இருக்கிற மாதிரியும் சட்டை கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த இது ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. நன்றிம்மா. டாக்டர், இப்போ நீங்கள் இந்த கெமிக்கல் பீலிங் சொன்னீங்க, அதில் நிறைய ஆசிட் எல்லாம் சொன்னீங்க, சில வகைகள் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் போய் அதை பண்ணிக்கணும் அப்படின்னா, இதற்கு முன்பு எனக்கு ஏதாவது ஸ்கின்ல அலர்ஜி இருந்தது அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி முழுக்க நான் சொல்லி தான் கெமிக்கல் பீலிங் அப்படிங்கிறது பண்ணிக்கணுமா? இது குறித்து நம்ம பேசலாம் டாக்டர். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழக்கம் ஹலோ டாக்டர். டாக்டர், எனக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நான் போய் கெமிக்கல் பீலிங் பண்ணிக்கலாமா, இல்லை இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்வது அவசியமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லைடாம்மா, அது ஆக்சுவலாக எப்படின்னா, யாருக்கு அலர்ஜி ஆகும்னு நமக்கு தெரியாதுடாம்மா. அது மாத்திரையாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, ஆசிடாக இருந்தாலும் சரி. அதாவது அது செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அலர்ஜிங்கிறது இல்லை, முன்னாடியே எனக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்திருக்கு அப்படின்னா. இல்லைப்பா, அதாவது அதுக்கு இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாமல். இப்போ நீ வேறு ஒன்றும் இல்லைடா, பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கொடுக்குறோம். பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சத்து மாத்திரை, அதுக்கு அலர்ஜி வர்றவங்கெல்லாம் இருக்காங்க. உடனே இந்த பேஷண்ட் என்ன செய்வாங்க தெரியுமா, டாக்டர் கொடுத்த மாத்திரையில் எனக்கு அலர்ஜி வந்துருச்சு. எந்த டாக்டரும் இந்த பேஷண்ட்டுக்கு அலர்ஜி வரணும் அப்படின்னு நினச்சி எந்த டாக்டரும் ட்ரீட் பண்ணுறது இல்லை. பட் இப்போ ப்ரோ ஆக்டிவாக பேஷண்ட்ஸும் சரி, பேஷண்ட்ஸ் கூட இருக்கிறவங்களும் சரி, வியாதி சரியாதாங்கிறத பார்க்குறது இல்லை. ஒரு மாத்திரை கொடுக்குறோம், இப்போ நான் ஒரு ஆன்டிபயோட்டிக் தரேன், உனக்கு கொடுக்குறேன். உனக்கு சென்சிட்டிவிட்டி இருந்தால் உனக்கு அரிப்பு வரும், தடிப்பு வரும், கொஞ்சம் புண்ணாகலாம். திரும்ப வந்தேன்னா நான் அந்த மாத்திரையை வித்ட்ரா பண்ணிவிட்டு அதை கவுண்டர் பண்ணி மருந்து கொடுத்துருவேன். பட் இப்போ என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னா, இந்த டாக்டர் கொடுக்குற மாத்திரை அலர்ஜி மாத்திரை. அலர்ஜிங்கிறது யாருக்கும் யாரையும் கண்டே பிடிக்க முடியாதாம்மா. ஸ்கின் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஒரு சில மருந்துகளுக்கு சென்சிட்டிவாக இருக்கும், சில மருந்துகளுக்கு சென்சிட்டிவாக இருக்காது. சரியா? அப்போ அதே மாதிரி இந்த ஆசிட்லேயும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக அலர்ஜி வரும். அலர்ஜி வந்தால் இதெல்லாமே டெம்பரரிடாமா. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், காஸ்மெட்டாலஜி ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே டெம்பரரி தான். எல்லாமே 3 மாதத்துலேருந்து 6 மாதம் தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். அப்போ சைடு எஃபெக்ட்டும் வந்தாலும் சைடு எஃபெக்ட்டும் டெம்பரரி தான். இப்போ நீ ஒரு ஆசிடை போடுறோம், அந்த இடத்துல தோல் உரிகிறது, நார்மலாக தோல் உரிகிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தோல் உரிகிறதுக்கும் கொஞ்சம் இது இருக்குது. ஐயோ நிறைய உறிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்கிறத விட அந்த ரொம்ப வந்தால் அந்த சைடு எஃபெக்டை சரி பண்ணிடலாம். அதுக்காக நம்ம கெமிக்கல் பீலிங்கே பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா அது பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா ப்ரெசன்டபுளாகவும் நம்ம இருக்கணும். ரெண்டாவது, இந்த கலர் ஆகக்கூடியது இருக்குது பாரு, அதாவது ஸ்கின்னை கலர் ஆகிறதுக்காக தான் நிறைய பேர் கெமிக்கல் பீலிங்கே பண்ணுறாங்க. இப்போ கருப்பாக இருக்கா சார், கல்யாணம் பண்ண போகிறா, கல்யாணம் பண்ணும்போது அழகாகணும், கல்யாணம் பண்ணும்போது இன்னும் ப்ரெசன்டபுளாக இருக்கணும். இப்போ அதுக்கு குளுட்டாத்தையோன்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்திருக்குடாமா. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சூர்யா டாக்டர், விருதாச்சலத்துல இருந்து பேசுறேன் டாக்டர். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா.
எங்க அண்ணனுக்கு வந்து ஜீரோ ஃபார்மான்னு ஒரு டிசீஸ் சொல்றாங்க டாக்டர். உடம்பு ஃபுல்லா கட்டி கட்டியா இருக்குது. ஜீரோ ஃபார்மான்னு சொன்னாங்களா டாக்டர்? எங்க அண்ணன் தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க, எனக்கு தெரியல. உடம்பு ஃபுல்லா கட்டி கட்டியா இருக்கு, ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா. ஆமா, வெள்ளை வெள்ளையா எதுவும் படைகள் இருக்கா? இல்லைம்மா, வெள்ளை வெள்ளையா படைகள் இருக்கா? கண்ணில் ஏதாவது பாதிப்பு இருக்கா? வெயிலில் போக முடியுதா? ஏன்னா இந்த நீங்கள் சொல்கிற டிசீஸ்லமா நம்ம தோலுக்குள்ளே ஒரு மகாபாரத போர். இதுக்கு காரணம் ஹெரிடிட்ரின்னு சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது. சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்குறதே கிடையாது யாருமே. அத்தை மகனை பண்ணுறது, மாமா மகளை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது 2 குரோமோசோம் ரெண்டும் ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா 2 குரோமோசோமுக்கு நடக்கிற ஒரு சண்டை. அந்த சண்டையில் தோலில் வரக்கூடியது இந்த ப்ராப்ளம்மா. இது உங்களுக்கு தோலில் மாத்திரம் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. ஏன்னா அடுத்து இதை பாதிக்கக்கூடியது கண்ணையும் சேர்த்து பாதிச்சிரும்மா. கண்லேயும் இதே மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்துடும். நீங்கள் செய்ய வேண்டியதுமா, இதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் ட்ரீட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் க்யூர் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெட்டினாய்ட்ஸ்னு ஒரு மாத்திரை இருக்குமா, அந்த ரெட்டினாய்ட்ஸ் மாத்திரையை 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ரெகுலராக போடணும். ஒன்று, வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போனால் சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணணும். இதை கொஞ்சம் ரெகுலர் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் சொல்லுடாம்மா. சார், எனக்கு முடி அதிகமாக கொட்டிட்டு இருக்கு. எனக்கு வயசு 25 ஆகுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி கொட்டுதுமா? நிறைய கொட்டுது மேடம். எவ்வளோ முடி கொட்டுதுமா? எவ்வளோ தைராய்டு செக் பண்ணி பார்த்தேன், தைராய்டு இல்லைன்ட்டாங்க. ஆனால் எவ்வளோ முடின்னு நான் கேட்டேனம்மா. ஒரு 50 முடி கிட்ட சொல்லலாம் சார். அம்மா, 50லேருந்து 70 முடி வந்து தானாகவே பொதுவாகவே உதிரணும்மா. உதிர்ந்தாத்தாம்மா நம்ம கரடி குட்டி மாதிரி ஆக மாட்டோம், இல்லைன்னா கரடி மாதிரி ஆயிரும். பூரா முடிதாம்மா இருக்கும். இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார், ரொம்ப. இல்லை அதுதான்மா, அதாவது 50லேருந்து 70 முடி வந்து நார்மல்மா. அது உதிர்ந்து புது முடி முளைச்சிக்கிட்டே இருக்குமா. இது வந்து சைக்கிள். இந்த சைக்கிளில் ஏன் டிஃபார்மிட்டி வரும்னா, ஒன்று தைராய்டில் வரணும், இல்லை தைராய்டு இருக்குது, இல்லை தைராய்டு இல்லை. நியூட்ரிஷனல் பீரியட்ஸில் ஏதாவது இர்ரெகுலாரிட்டி இருக்காமா? இல்லை இல்லை, நார்மலாக தான். பிசிஓடி இருக்காமா? இல்லை சார், அது பார்க்கலையே. அது பார்க்கணுமா. அதாவதுமா, ஆம்பளை மாதிரி பொம்பளைக்கு ஆம்பளையோட ஹார்மோன் கூடும்போது ஆம்பளை மாதிரி வழுக்க வர ஆரம்பிச்சிடும். ஒன்று தைராய்டு பார்க்கணும், இன்னொன்று பிசிஓடி பார்க்கணும். தைராய்டும் இல்லை பிசிஓடியும் இல்லைன்னா அயன் மாத்திரை எடுத்தீங்கனாலே கண்ட்ரோல் ஆயிரும். அனீமியா இருக்கா, தைராய்டு இருக்கா, பிசிஓடி இருக்கான்னு பாருங்க. இதுக்கு 3க்கும் பார்த்துட்டு வைத்தியம் பண்ணுங்க, சரியா போயிரும்மா. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், எனக்கு இப்போ வந்து 28 இயர்ஸ் ஆகுது. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ்ல வந்து முடியே கிடையாது. பட் ஆனா எனக்கு லென்த் ஹேர் வந்து நல்ல growth-ஆ தான் இருக்கு. பட் ஐப்ரோஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு முடியே கிடையாது. நான் வந்து இப்போ என்ன காஜல் மை அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இல்லம்மா, இந்த மேலையாமா, மேலையா இதுலயா? ஐ லிட்டா? மேல ஐ லேஷஸ் கிடையாது, ஐப்ரோஸ்ல. சரி, அங்க மாத்திரம் தான் முடி இல்ல. அங்க மட்டும். எத்தனை வருஷமா இல்ல? எனக்கு ஸ்டார்டிங் குழந்தை போறதுல இருந்து அந்த சின்ன வயசுல இருந்து மை யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்னும் வந்து 29 இயர்ஸ்ல நான் சொல்றத கேளு. எத்தனை வருஷமா முடி இல்ல? முடி இருக்கு டாக்டர், ரொம்ப லைட்டா இருக்கு. கம்மியா இருக்கு? கம்மியா இருக்கு, முடி இருக்கு எனக்கு. இத வந்து நீ டென்சிட்டி கூட்ட முடியுமான்னு கேக்குற? அத வந்து டிக் பண்ணி நல்ல ஹேர் அங்க growth. நான் நெட்ல பாத்துட்டு கேஸ்டர் ஆயில் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். பட் ஆனா எனக்கு அந்த அளவு growth-ஏ இல்ல. கேஸ்டர் ஆயில் போட்டா முடி முளைச்சிருமா? இல்ல டாக்டர், நெட்ல அப்படிதான் போட்டிருக்கேன், அப்ளை கேஸ்டர் ஆயில் அப்படின்ட்டு. அதனால நான் அது யூஸ் பண்ணிருக்கேன். நெட் வந்து ஹாஃப் பேக்டுமா. ஹாஃப் பேக்னா என்னன்னு தெரியுமா? அரை வேக்காடு. அரை வேக்காடு தான் நெட்ல போட்டிருக்க ஐடியாஸ் எல்லாமே. அவங்கவுங்களோட தேவைக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்கம்மா. சரிம்மா, நீங்க பாரு, கண்ணுக்கு மேல இருக்கிற இந்த பட்டையில வர்ற முடி வந்து நார்மலா ஹெரிடிட்ரி. நம்ம அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குமோ அதே தான் நமக்கு. அவங்களுக்கு கம்மியா இருந்தா நமக்கும் கம்மியா தான் இருக்கும். அவங்களுக்கு கூடுதல் இருந்தால் நமக்கு கூடுதலாக இருக்கும். கூடுதலாக இருக்கிறவங்க எடுக்கிறாங்க, கம்மியாக இருக்கிறவங்க வரைஞ்சிக்கிறாங்க. நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பதில் வரைஞ்சிக்கலாம். இல்லை உனக்கு கட்டாயம் அதில் ஓரளவுக்கு வளரணும்னு நீ நினைக்கிற, டார்க் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னா சீரம் இருக்குடாமா, ஹேர் சீரம். ஹேர் சீரம் அது வந்து நம்ம முடியை வளர்க்குறதுக்காக போடுறதுமா. நான் இப்போ என்ன செய்கிறேம்மா, எல்லாரையும் சீரத்தை கொஞ்சம் முடி இல்லாதவங்கள அதில் தடவை சொல்கிறேம்மா.
அதில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். அந்த சீரம் பேர் க்ரோ எக்ஸெல். க்ரோ எக்ஸெல் இந்த சீரம் போடு. அப்படியே உனக்கு வளரல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும்னு நினச்சேன்னா, எனக்கு மை போடுறது கஷ்டமாக இருக்குன்னா, பெர்மனன்ட் டேட்டூ, பச்சை குத்துதல். பச்சை எப்படி சாயம் குத்துருமோ அதே மாதிரி நாங்கள் கருப்பு மை வச்சு குத்தி விட்டுருவோம், பெர்மனண்ட்டாகவே கருப்பு இருக்குண்டாமா உனக்கு. இஃப் அட் ஆல் யூ ஆர் ஸோ ஒரிட், இல்லைன்னா நிம்மதியாரு, ஒன்றும் இல்லை. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாகர்கோயிலேருந்து பேசுறேன் மேம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் கிட்ட பேசுறேன். சொல்லுடாமா. டாக்டர், எனக்கு கொஞ்சம் நாளாவே மூக்கு மேல பிளாக் ஹெட்ஸ் இருக்கு டாக்டர். சரி. அது நான் இதுவரை ஒரு ட்ரீட்மெண்ட்மே எடுக்கல, குறையவே மாட்டேங்குது. நான் சும்மா இப்படி கையால நோண்டி நோண்டி எடுப்பேன். வயசு என்ன ஆகுது? எனக்கு 32 சார். சரி, கையால நோண்டி எடுக்கிறதுல என்னென்னலாம் பார்த்த? வேற ஒன்றும் செய்யணும். சரி, இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் நோண்டி நோண்டி எடுத்தினா ஒரு நாளைக்கு கையோட மூக்கும் சேர்ந்து வெளியே வந்துடும், அதோட முடிஞ்சு போயிடும். இல்லைம்மா, பிளாக் ஹெட்ஸே அதுக்கப்புறம் வராதுல்ல. இப்பதான் சொன்னம்மா, இதோட கித்தார் விளையாடாதீங்க, இதோட போட்டு இந்த வேலை பண்ணாலே வம்பா போயிருமா அத்தனையும். கையை பரு மேலே வைக்காமல் இருந்தாலே குறைஞ்சி போயிடும். சரி, நீ பிளாக் ஹெட்ஸுக்கு நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, இந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போட்டுக்கிட்டே வாமா, குறைஞ்சிரும். சரியா? ஆனால் இது போட்டால் அலர்ஜி ஆகுதாங்கிறத பார்த்துட்டு போடுமா. பென்சாக் ஏசி, பென்சாக் ஏசி இந்த க்ரீமை லைட்டாக போட்டுக்கிட்டே வா, குறைஞ்சிரும். தயவு செஞ்சு மூக்கோட விளையாடாத, மூக்கு போயிடும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? கேரளால இருந்து பேசுறோங்க மேம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், எனக்கு வயசு 24 ஆகுதுங்க டாக்டர். சரிடாம்மா. மூக்குல வந்து கருவளையம் மாதிரி வந்து இப்ப கீழே வாய் கீழே எல்லாம் பரவிடுச்சுங்க டாக்டர். கல்யாணம் ஆயிட்டாடா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க டாக்டர். குழந்தைங்க இருக்காங்களாம்மா? குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கா. அதுக்கப்புறமும் இது போகல? சரி, சரிம்மா. இப்ப கழுத்து கண்ணத்திரிலாம் பரவிடுச்சு, இப்ப அரிப்பு இருக்குங்க சார். சரிம்மா. அம்மா, இந்த வியாதிக்கு பேரு செபோரிக் மெலனோசிஸ். அதாவது மூக்கு மேல ஒரு நல்ல அம்பு மாதிரி ஒரு கோடு, வாயை சுத்தி கருப்பு. இதுக்கு பேரு செபோரிக் மெலனோசிஸ். காரணம் ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து பொதுவா கல்யாணம் ஆகி குழந்தை உண்டானோடனே பொதுவா குறைஞ்சிருமா, நாளடைவில் குறைஞ்சி போயிடும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை உண்டானதுக்கு அப்புறமும் குறையலை அப்படின்னா இன்னும் ஹார்மோன் வேகமாக இருக்குன்னு அர்த்தமா, இன்னும் நீ இளமையாக இருக்கேன்னு அர்த்தமா. சரி, பரவாயில்ல, நான் சொல்கிற ஆயின்மெண்ட் மாத்திரம் டெய்லி நைட்டு போட்டுக்கிட்டே வாமா, குறையும். NCP இந்த ஆயின்மெண்ட்டை மாத்திரம் டெய்லி நைட் அது மேலே தடவிக்கிட்டே வா, குறையும். ஆனால் உன் ஹார்மோன் கம்ப்ளீட்டாக குறையும் போது தானாகவே போயிரும்மா. இதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட வேண்டியது இல்லைம்மா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பூர்ணிமா மதுரையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம்? கேளுங்கம்மா. சார், குட் மார்னிங் சார். சொல்லு பூர்ணிமா. சார், ஆக்சுவலா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார். எங்க ஃபேமிலியில எல்லாருமே அவங்களோட ஃபேன் சார். தேங்க்யூம்மா. சார், அப்புறம் எங்க அக்காவுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணி சொல்ல சொன்னா. தேங்க்யூம்மா. சார், இப்போ எனக்கு 26 இயர் ஆகுது சார். சரிம்மா. பட் அன்மேரிட் தான். மேரேஜ் ஆகுற வரைக்கும் ஃபேஸ்ல கொஞ்சம் ரிங்கிள்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா சொல்லுங்க. இல்லப்பா, 26 வயசுல நமக்கு ரிங்கிள்ஸ் வரும் நீ ஏன்பா நினைக்க? 45 வயசு 46 வயசுல வரப்போறது. அந்த ஏஜ் தெரியாம இருக்கிறதுக்கு சார். ஓ, இப்போ போகும்போது ஜம்முன்னு போகணும்னு. 25 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்க, அதுவே ஒரு பெரிய சுகம் தாண்டாமா. ஆமா சார், கண்டிப்பா சார். ஆமா, கல்யாணம் பண்ணா சந்தோஷம், கல்யாணம் பண்ணாட்டினா அதை விட சந்தோஷம். அது அப்புறம். ஆமா சார், எதுக்கு தேவையில்லாம ஒரு பையனோட லைஃப். அது ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லதுமா. நீ இந்த ரிங்கிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு க்ரீம் சொல்றேன்டாமா. சரிங்க சார். க்ரீம் பேரு கில் ஏஜ், KILLAGE. அதாவது வயதான சுருக்கத்தை கொல்றது, கில் ஏஜ். இதை ரெகுலரா நைட் போட்டுக்கிட்டே இருமா, பலன்னு இருப்படாமா. முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை தள்ளி போடுமா. நன்றிமா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகம்? கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. என் சனுக்கு வந்து 8 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சரிம்மா. அவங்களுக்கு வந்து நெத்தியில வந்து முதல்ல நரம்பு தடைச்ச மாதிரி வந்தது, நரம்பு. அப்புறம் அந்த இடத்துல இப்ப என்னாச்சு, பிளாக் ஆகி பள்ளம் ஆயிடுச்சுங்க லைட்டா. அப்ப வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சரியா பாக்கல, அப்புறம் மறுபடியும் இப்ப டாக்டர் போனதுக்கு அது மாஃபியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இப்ப வந்து லேசா கண்ணுக்கு கீழே வந்துருக்கு.
அம்மா ஒன்று மார்ஃபிங்கிறதுமா லோக்கலைஸ்ட் ஸ்க்ளீரோடெர்மா அப்படின்னு பேருமா. லோக்கலைஸ்ட் ஸ்க்ளீரோடெர்மா அப்படின்னு கேட்டால் தோல் வந்துமா 7 லேயர் இருக்கும். பாதம் உள்ளங்கையில் மாத்திரம் 8 லேயரும், மற்ற இடங்களில் இருக்கிற தோலில் வந்து 7 லேயர் இருக்கும். இந்த 7 லேயரும் ஒட்டிக்கிடுச்சின்னு வைங்க, தோல் வந்து அந்த இடத்துல கனத்து போயிடும், பள்ளமாயிரும், சில நேரம் அகோரமாக கூட ஆயிரும், அருவாள் வச்சு வெட்டின மாதிரி கூட இருக்கும். சரியா? இந்த மார்ஃபி இதுக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குமா. ஒன்று கிருமி இருக்குது, ஜெனட்டிக் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பரவுறதை குறைக்கணுமா. பரவுறதை குறைக்கிறதுக்கு சின்ன வயசா இருக்கனால ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிருமோன்னு ஒரு பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. இல்லம்மா இது வந்து பரவுறதை ஈஸியாக நிப்பாட்டிடலாமா, நீ அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பரவுறதை நிப்பாட்டுறதுக்குமா மைனோசைக்ளின் M+100ன்னு ஒரு மாத்திரை இருக்குமா, அந்த மாத்திரையை கொஞ்சம் ரெகுலராக போடணும். ஒன்று. ரெண்டாவதுமா சில நேரம் ஸ்டீராய்டு கூட தேவைப்படலாம். ஸ்டீராய்டு மாத்திரைகள் கூட தேவைப்படலாம். அது அடுத்த ஸ்டேஜுமா. அப்புறம் பள்ளம் வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த பள்ளம் வந்து மேவுறதுக்கு ஃபில்லர்ஸ் தாம்மா போடணும். ஃபில்லர்ஸுங்கிறது ஒரு சின்ன ஒரு கெமிக்கல்மா. எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணனும்னு சொல்லிருந்தாரு. அப்பா கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. அந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டா கம்மியா இருக்கு, நல்ல பவர் வந்து ஜாஸ்தி பண்ண முடியாது அப்படிங்கறாரு டாக்டர். இல்லம்மா இங்க கேளுமா அம்மா இதுல 2 விஷயம். வியாதி பரவுறதை நிப்பாட்டணும். சரிங்க சார். இருக்கிற வியாதியை குணப்படுத்தணும். வியாதி பரவுறதை நிப்பாட்டுறதுக்கு மைனோசைக்ளின் போட போற. இந்த இதை ஃபில் பண்றதுக்கு ஃபில்லர்ஸ் போட்டா தாமா கண்ட்ரோல் ஆகும், இல்லைன்னா ஆகாதுமா. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து நளினி பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. சார், என்னோட டாட்டருக்கு 15 இயர்ஸ் ஆகுதுங்க, 10th படிக்கிறாங்க. சரிம்மா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே நல்ல அடர்த்தி முடி, சுருள நிறையவே இருக்கும் முடி. இப்போ வந்து 1 இயரா ரொம்ப ஹேர் லாஸ் இருக்குங்க. தலையில கை வச்சு எண்ணெய் தடவும் போதே கையில அப்படியே முடி வர மாதிரி இருக்கு. 80-90 முடி ஒரு முறை, ஒரு 2 பக்கம் ஜடை போடும் போது அந்த முடி ஒரு சைடும் ஒரு 70 முடி கிட்ட. பொடுகு இருக்காமா? பொடுகெல்லாம் எதுவும் இல்லைங்க. தலையில அரிப்பு இருக்காமா? அதெல்லாம் எதுவுமே. பேன் இருக்காமா? சார், பேன் இருக்காமா? அதெல்லாம் எதுவுமே, எந்த இது பேன் எல்லாம் கூட எதுவும் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க சார். எப்பயாச்சும். அந்த அளவுக்குன்னா அது எந்த அளவுக்குமா? அது 2 பேன் 3 பேன் அதுவா? எப்பயாச்சும் பசங்க ஸ்கூல்ல இருந்து இது பண்ணிட்டு வராங்க. அம்மா அந்த அதாவது பொம்பளைங்கள்ட்ட பேசுறது பெரிய பாடுமா. என்ன பாடுனா, பேன் இருக்கா அப்படின்னு கேட்டா 1-2 சார் அப்படிம்பாங்க. இந்த 1-2 பேனுனா அது பேன் இல்லையான்னு எனக்கு தெரியல. பேனை வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணணுமா. பேன் இருந்துச்சு அப்படின்னா முடிக்கு போற அத்தனை சத்தும் பேன் சாப்பிட்டு போயிடும். நல்ல பேன் வளரும். 1. 2வது பொடுகு இருந்தா பொடுகை கண்ட்ரோல் பண்ணணும். 3வது தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். தைராய்டு இருந்தா, இப்போ உங்களுக்கு தைராய்டு இருந்தா உங்க குழந்தைக்கு தைராய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தைராய்டு அவனும் ஒபிஸா தான் இருக்காங்க. அப்ப தைராய்டு பாருங்க. T3 T4 TSH பாருங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தைராய்டை கரெக்ட் பண்ணுங்க, உங்க குழந்தைக்கு சரியாயிரும். லேட் பண்ணாதீங்க. இருக்கிற முடியெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க தைராய்டை செக் பண்ணாலும் ஒண்ணுதான், செக் பண்ணாட்டினாலும் ஒண்ணுதான். நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் ஆனந்தி, MKT நகர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு ஒரு 5 வருஷமா அந்த 2 கால்லயும் இது மாதிரி இருக்குது, கருப்பா பட மாதிரி. அதுக்கு நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டேன். அது அப்படிதான் இப்ப ரொம்ப அதிகமா இருக்குது சார். சரி அம்மா, அங்க பாரு, இது வந்து கரப்பான் காலம் பூரா இருப்பான். நீ செய்ய வேண்டியது ஒரு ஆயின்மெண்ட் சொல்றேன், HBS6. இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி தடவு. இது வந்து கடைசியா நீ மேல போற வரைக்கும் தடவிக்கிட்டே தான் இருக்கணும். கண்ட்ரோல் மாத்திரம்தான். நன்றிம்மா டாக்டர். இப்போ இந்த ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நார்மல் தெரியும், ட்ரை தெரியும், ஆயில் தெரியும். இதை தாண்டி வேற ஏதாவது டைப்ஸ் இருக்கா? அப்படி டைப்ஸ் இருக்குன்னா இந்த கெமிக்கல் பீலிங்க்கு அது வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிறத பத்தி பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேற்றைய நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது
சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஸ்கின் டைப்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னுங்கிறதுமா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இருந்து வர்ற சீபம். இந்த சீபம்னோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா, ஒன்று மாய்ஸ்சரைசிங், ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் பாதுகாத்துக்கிறது ஒன்று. ரெண்டாவது பூஞ்சக்காளானை எதிர்க்க வல்லது. கடவுளோட படைப்பில் முகத்தில் தான் அதிகமாக அந்த சுரக்குதுடாம எண்ணெய், பூஞ்சக்காளான் வராது. மூணாவது மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட், முகத்தில் கொசு கடிக்காது. பொதுவாக முகத்தில் கொசு கடிச்சிச்சுன்னா நமக்கு சீபம் இல்லை. நான் கலாட்டாவை சொல்லுவேன், ஏன் சார் எனக்கு எண்ணெயாக வடியுது அப்படிம்பாங்க. டே, இந்தியாவில் எண்ணெயே இல்லை, ஓ முகத்துலையாவது எண்ணெய் இருக்கேடா, சந்தோஷப்படுறா. எண்ணெய்னால நிறைய யூசஸ் தான் இருக்குது, எண்ணெய்னால எந்த கெடுதலும் இல்லை, வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை சார் எனக்கு ட்ரை ஆக்கணும் அப்படிம்பாங்க. ட்ரை ஆக்கிறதுக்கு மருந்து இருக்குது. ட்ரை ஆக்கிறதுக்கு மருந்து போட்ட உடனே மொத்தமும் ஸ்கின்னு பூரா ட்ரை ஆகி போயிடும். கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று, காளான் வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போது ட்ரையாக இருக்கிறது பெட்டரா, ஆயிலாக இருக்கிறது பெட்டரா? நிச்சயமாக ஆயிலாக இருக்குது. ஆயிலாக இருக்க தான் பெட்டர். ஸோ நமக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது. அந்த ஆயில் ஸ்கின் இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த முக சுருக்கங்கள்லாம் வராதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையா டாக்டர்? 100% உண்மை. நீ பாரு, பூமியில் தண்ணி இல்லைன்னா பூமி வெடிச்சிருது, தோலில் தண்ணி இல்லைன்னா தோல் வெடிச்சு போயிடும். இந்த எண்ணெய் பசை என்ன பண்ணுண்டா, தோலுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வெளியே விடாது. அதாவது ஒரு மனுஷனுக்கு இப்போ ஒரு 70 கிலோ இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தோலினோட எடை வந்து 5.5 கிலோ. அந்த 5.5 கிலோவில் 3 கிலோ வெறும் தண்ணி தான். தோலுக்குள்ளேயே தண்ணி அவ்வளோ இருக்குது. அப்போ அந்த தண்ணியை பாதுகாக்கிறதே இந்த மேலே இருக்கிற எண்ணெய். நம்ம ரொம்ப வெயிலில் போகாமல் இருக்கிறது, வேர்வை அதிகம் வெளியே விடாமல் இருக்கிறது, தண்ணி வெளியே ரொம்ப போகாமல் இருக்கிறது. அப்போது இந்த எண்ணெயை பூரா சுரண்டி எடுத்துட்டோம்னு வை, முகத்துலேருந்து தண்ணி பூரா வெளியே போயிடுச்சு அப்படின்னா தானாக சுருக்கங்கள் வந்துடும், வயோதிகம் வந்துடும். அப்போ எண்ணெய் தான் பெட்டர். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லடாமா. இல்லை டாக்டர், ஃபேஸ் வந்து போர்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு, அதை ஸ்ட்ரெங்க் பண்ண என்ன இது பண்ணணும்? போர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கா? எப்பவுமே ஓப்பனாக தெரியுது, விசிபிளாக தெரியுது. வயசு என்னம்மா உனக்கு? 23 சார். அம்மா இதில் கல்யாணம் ஆயிட்டா? இல்லை சார், இன்னும் இல்லை. இல்லைம்மா, அதாவது தழும்பு வர விட்டுருக்கக்கூடாது. தழும்பு வர விட்டது நம்ம தப்பு. என்னன்னா சார் அது வந்து தெரியல, அவ்வளோ ஒன்றும் தெரியல, ஆனால் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்தா அப்படியே தெரியுது. சரிம்மா சரிம்மா. இல்லைம்மா சரிம்மா, வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று கெமிக்கல் பீலிங் பண்ணலாம், இல்லைன்னா மைக்ரோ டர்மபிரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா லேசர் பண்ணலாம். ஆயின்மெண்ட் ஒன்று இருக்குமா, இந்த ஆயின்மெண்ட் ரெகுலராக போடணுமா. ஆனால் அதாவது சுருக்கங்களும் குறைஞ்சிரும், இந்த இதுவும் ஃபில்லப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆயின்மெண்ட் பேர் எல் ஸ்கின். எல் ஸ்கின் இதை ரெகுலராக டெய்லி நைட் ஃபுல் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணேன்னா கொஞ்சம் அந்த சுருக்கங்கள்லாம் மாறிடும்மா. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க தான்சானியாவில இருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இது முகம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி கருப்பு கருப்பா ஒரு மாதிரி 10 கணங்கா படுறது சார். வயசு என்னம்மா? வயசு 30. 30. மங்கு மாதிரி இருக்காமா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, ஒரு மாதிரி தழும்பாவே மூக்குல அப்படி 2 ஸ்கின்லயும் அப்படி ரொம்ப படர்ந்துகிட்டே இருக்கு. இல்லம்மா, கருப்பா படருது அப்படித்தானே? அம்மா கருப்பா பட்டர்ஃப்ளை மாதிரி வருது. ஆமா, வண்ணாத்தி பூச்சி மாதிரி வருது. ஆமா ஆமா அப்படிதான் வருது. அதான். சரி, அதுக்கு பேரு மெலாஸ்மா. இந்த மெலாஸ்மாக்கு காரணம் சிந்தனை. ரொம்ப யோசிக்க கூடாது. டான்சானியாவை வித்துருவோமா, டான்சானியாவை வாங்கிடுவோமா, இந்த மாதிரி சிந்தனையை குறைக்கணும். 1. 2, வெயிலில் போகக்கூடாது. ஈவினிங் 5 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. 2. 3வது தினம் காலையில் சன்ஸ்க்ரீனர். 4வது நைட்டுக்கு ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறோமா, இந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக அந்த கருப்பு மேலே மாத்திரம். சன்ஸ்க்ரீனர் ஃபுல் ஃபேஸ், நைட்டு போடுற மருந்து அந்த இடத்துல மாத்திரம். அந்த மருந்துக்கு பேர் மெலலைட் எக்ஸல். இந்த மெலலைட் எக்ஸல்ல டெய்லி நைட் அந்த கருப்பு மேலே போட்டிங்கன்னா குறைஞ்சிரும்மா. பட் யூஸ் பண்ணிருக்கேன் டாக்டர், ஆனா எனக்கு அது வந்து ஸ்கின்ல எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓ, மெலலைட் எக்ஸல் போட்டால் எரியுது? பயங்கரமா எரியுது சார் எனக்கு. சரிம்மா. அம்மா அப்படி போகலைன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதாம்மா. 1
லேசர். லேசர் வந்து கியூ ஸ்விட்ச் என்டியாக் லேசர்னு ஒரு லேசர் இருக்குமா. இந்த லேசரை வச்சு பிக்மெண்டேஷன் எங்கே இருந்தாலும் குறைச்சிடலாம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோமா, இன்ஜெக்ஷன் குளுட்டத்தயோன்னு ஒன்று இருக்குமா, புதுசாக டான்சானியாவில் கிடைக்குதுமா. 6 ஊசி வாங்கிக்கணும். வாரத்துக்கு 2 ஊசி 3 வாரத்துக்கு போடணும். 3 வாரத்தில் போட்டால் 1 இயருக்கு கருப்பு வராது. 1 இயருக்கு ஒரு தடவை இதை ரெகுலராக பண்ணணும். இந்த ஊசியை போட்டுட்டு இந்த ஊசிக்கு சார்ந்த மாத்திரை இருக்குமா, குளுட்டத்தயோன் மாத்திரை இருக்குது. மாத்திரை பேர் க்ளோ ஸ்கின். இந்த க்ளோ ஸ்கின்னை ரெகுலராக போட்டிங்கன்னா இந்த கருப்பு திரும்ப வராது. நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உடுமலையிலிருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்க தம்பி. தம்பி சொல்லுங்க தம்பி. சார் 28 ஆச்சுங்க சார். சரியா? எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகி அந்த இடத்துல சொட்டை அந்த மாதிரி ஆயிடுச்சு முன்னாடி. சரி, எந்த இடத்துல சொட்டப்பா? தலையில முன்னாடி மேல மட்டும் சொல்லுது. மேலே மாத்திரம் சொட்டை. மூளை நிறைய வளர்ந்தா கூட நிறைய சொட்டை விழும். அதுதான் கேட்டேன். சரி, ரைட். அப்புறம் சார் அதாங்க சார், அது தம்பி இதுக்கு பேர் மேல் பேட்டர்ன் பால்னஸ். மேல் பேட்டர்ன் பால்னஸுக்கு காரணம் அப்பா, அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி யாருக்காவது மேல் பேட்டர்ன் பால்னஸ் இருந்தால் நமக்கு வரும். ஏம்மா இல்லைப்பா, நீ மேலேருந்து குதிக்கிறது இல்லைல்ல, நீ ஃபேமிலிக்குள்ளே யாருக்கோ வழுக்கை உனக்கு வருது. இதுக்கு காரணம் ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோனோட உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போய் முடியை திங்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபினாஸ்ட்ரைடுன்னு ஒரு மாத்திரை. ஃபினாஸ்ட்ரைடு இதை 2 வருஷம் கண்டினியூஸாக போடணும். மினாக்சிடில்னு ஒரு ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேயும் இந்த ஸ்ப்ரே லைஃப் லாங் போடணும். மாத்திரை 2 வருஷம் போடணும். இந்த மினாக்சிடில் ஸ்ப்ரே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 வருஷம் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். நான் சொல்கிறது லைஃப் லாங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிடுங்க. டேப்லெட்டை 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா, அதாவது வைத்தியத்தை ஒழுங்காக பண்ணலைன்னா பாலைவனம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபிகரே கிடைக்காது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். அனிதா. என்ன சந்தேகம்? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. எனக்கு மூஞ்சில வந்து நிறைய பிம்பிள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படியே பொட்டு பொட்டா இருக்கு. சரிம்மா. அது நெத்தியில வந்து அதிகமா இருக்கு. டாண்ட்ரஃபும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வயசு என்னாச்சுமா? 19 கம்ப்ளீட்டட். சரிம்மா. இது இந்த டாண்ட்ரஃபோட ரிலேட் பண்ணி வர்ற பேஷண்ட் எல்லாம் எங்களை படாத பாடுபடுத்துறது இதாம்மா. எல்லாருக்கும் ஒரு சின்ன இது எப்படி இருக்குன்னா, தலையில் பொடுகு வந்தால் பொடுகு உதிர்ந்து முகத்தில் பட்டு முகத்தில் பரு வருது அப்படிங்காங்கம்மா. இது என்ன பேசிக் ஐடியானே தெரியலம்மா. தலையில் வர்ற பொடுகுக்கு காரணம் ஃபங்கஸ், முகத்தில் வர பருவுக்கு காரணம் ஒன்று எண்ணெய், இன்னொன்று ஒரு பாக்டீரியா. இது எங்கேருந்து இந்த ஃபங்கஸ் உளுந்து இப்படி வருதுன்னெலாம் தெரியலம்மா. ஏன்னா இது வந்து பொம்பளைங்களாம் வீட்டில் உட்காந்து ரிசர்ச் பண்ணுவாங்க போல். இப்படி கூடி இப்படி வந்திருக்குமா, அது இது கூடி அது போயிருக்குமா அப்படின்னு. இதில் நீ பொடுகை கண்ட்ரோல் பண்ணணும். பொடுகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணணும். என்ன ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணு, பட் ரெகுலராக யூஸ் பண்ணு. பருவை குறைக்கிறதுக்கு கிளிண்டாமைசின் ஆயின்மெண்ட் டெய்லி ரெகுலராக நைட்டு போடு. 6 மாதம் கண்டினியூ பண்ணி குறைஞ்சிரும்மா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். நான் வணக்கம்மா. என்ன சந்தேகம்? கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுடாமா. எனக்கு நோஸ்ல வந்து ஒயிட் அரும்பாறைன்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர். அரும்பாறைனா வார்ட் அதானே அரும்பாறை? நோஸ்ல நாடி முதட்டு கீழெல்லாம் இருக்கு டாக்டர், போவே மாட்டேங்குது. இல்லைம்மா, வார்ட்னா பாறையாவே இருக்கா? இல்ல குட்டி குட்டி பருவா இருக்கு. பருவுக்கும் பாறைக்கும் வித்தியாசம் இருக்குமா. பரு வந்து பாக்டீரியாமா, பாறை வந்து வைரஸ்மா. சரி, நான் ரெண்டுக்கும் சொல்லிடுறேன். பருவுக்கு வெறும் பருவாக இருந்தால் கிளிண்டாமைசின் க்ரீம்லேயே போயிரும்மா. பிம்பிள் மாதிரி இல்ல டாக்டர், குட்டி குட்டியா இருக்கு. அது தேய்ச்சா கூட அது போயிடுது, ஆனா திரும்பவும் வந்துருது. அது இப்படி தேய்ச்சா ரெண்டுமே போகாதம்மா. தேய்ச்சா போகிறதுக்கு என்ன, அது பவுடராமா அது? இந்த மாதிரி பாறை, அரும்பாறைங்கிறது வைரஸ். இது வந்து பொதுவாக குழந்தைங்களுக்கு வர்றது. எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த அரும்பாறை வரும். அரும்பாறைக்கு வைத்தியம் ஒரு ஆசிட் இருக்குமா, ட்ரைக்ளோரசிட்டிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட்டை தொட்டு வச்சா உதிர்ந்துடும். அதுதானான்னு கண்டுபிடிச்சிக்கோ. நீ பாட்டுக்கு அது அரும்பாறை நினச்சி ட்ரைக்ளோரசிட்டிக் ஆசிட்டை முகத்தில் போட்டேன்னா பொத்து போயிடும். ஒன்று.
ரெண்டாவது அப்படி இல்லைன்னா லேசர் பண்ணி சரி பண்ணிடலாமா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து தனலட்சுமி பேசுறேங்க. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் எனக்கு கிட்ட. 57 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க தனலட்சுமி அம்மா. ஹலோ, சொல்லுங்க அம்மா. எனக்கு 57 வயசு ஆகுதுங்க. சந்தோஷம்மா. கால்ல வந்துங்க புண்ணு அரிப்பு வருதுங்க. சரிம்மா. அது சொரிஞ்சோம்னா புண்ணாயிருதுங்க. சரிம்மா. இது செகண்ட் டைம் வருதுங்க. வந்துட்டு ஒரு 4 மாசத்துக்கு முன்ன. சுகர் இருக்காமா? சுகர் இருக்காமா? புண்ணு மாதிரி வருதுங்க. அப்புறம் லைட் என்ன சுகர் இருக்கான்னு கேட்டம்மா. சுகர் இல்லைங்க. சரி, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்கம்மா. அம்மா இது சத்தமா சொல்லுங்க சார். சரிம்மா, இது கரப்பான். கரப்பான் இனி வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்றேன், அந்த ஆயின்மெண்ட்டை நோட் பண்ணிக்கிடுங்க. GRM இதை ரெகுலரா போடுங்க. 1. அப்புறம் வாழ்க்கையில இன்பமே சொரிதாம்மா. சொரிய இன்பம், சொரிஞ்ச பின் துன்பம். அது அப்புறம் ஆயின்மெண்ட்டை ரெகுலர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சொரியும் கண்ட்ரோல் ஆயிரும், இந்த கரப்பானும் கண்ட்ரோல் ஆயிரும். ஆனால் க்யூர் இல்லைம்மா இது. அது போக உங்களுக்கு வயசு வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு, மாத்திரைகள் ரொம்ப போட முடியாது. இந்த மருந்தை போட்டே கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னை சுலைமேட்ல இருந்து பேசுறோம் மேம். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுடாமா. சார், எனக்கு ஒரு 2 இயர்ஸா ஹேர் ஃபால் இருக்கு. சரி. நான் உங்க ப்ரோக்ராம் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன். சரிம்மா. நீங்க டெய்லி ஹெட் பாத் எடுத்துக்கிட்டாலே ஹேர் ஃபால் ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. பட் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி. ஸோ சைனஸ் ப்ராப்ளம்க்கு டெய்லி ஹெட் பாத் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அம்மா அப்படி அந்த மாதிரி ஒரு இதே கிடையாதுமா. நான் அந்த இதே தப்புமா டோட்டலாக. இங்கேருந்து அப்படியே கேரளா பக்கம் போங்கம்மா. காலையிலையும் தலை குளிக்கிறாங்க, நைட்டும் தலை குளிக்கிறாங்கம்மா. அவங்களுக்கும் சைனஸ் இருக்கும், அவங்களுக்கும் அலர்ஜி இருக்கும். இருந்தாலும் அந்த குளிக்கிறத நம்ம ரெகுலர் பண்ணாலே பாதி வியாதி இதில் போயிடும்மா. அதைத்தான் நான் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கேம்மா. பட் கேட்குறது உங்கள் இஷ்டம்மா. பட் ஒழுங்காக குளிச்சா தலைக்குள்ளே அந்த ஆயில் அதிகம் நிற்காமல் இருந்தால், பொடுகு வராமல் இருந்தால், பேன் வராமல் இருந்தால், இதுவே நமக்கு ஹேர் ஃபாலுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டுமா. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஹார்மோன் காரணங்கள் இல்லை சத்து குறைவு அது இருந்தால் அதை நம்ம வைத்தியம் பண்ணணுமா. ஸோ இந்த சைனஸ்க்கு ஏதாவது சைனஸ் நீங்கள் ஒரு இஎன்டி டாக்டரை பார்க்கணுமா, ஒரு அலர்ஜி டேப்லெட் தருவாருமா, ரெகுலராக பண்ணணுமா. சைனஸ் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை முழுக்க சைனஸ் தான்மா. அதுக்கு பேரே நாங்கள் சொல்கிறது கிரானிக் சைனசைட்டிஸ். கிரானிக் அப்படின்னு சொல்கிறது ரெகுலராக இருக்கும். நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 28% பீப்புளுக்கு சைனஸ் இருக்குமா. அப்போ நான் பொதுவாக என்ன சொல்லுவோம்மா, இந்த சைனஸும் தோலில் வரக்கூடிய அலர்ஜியும் கிட்டத்தட்ட 2 ஒன்று போல் இருக்குமா. மாத்திரை லீமாஸ்னு ஒரு மாத்திரை இருக்குமா. இந்த லீமாஸை டெய்லி நைட்டு போடணுமா. போட்டால் தான் சைனஸ்னோட இதுவும் கண்ட்ரோல் ஆயிரும், அலர்ஜியும் கண்ட்ரோல் ஆயிரும், எல்லாமே நார்மலாக இருக்குமா. பட் ஆனால் ரெகுலராக பண்ணணும். டெய்லி நைட் படுக்கும்போது போட்டுறணும். ஓகே, நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? குறையூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. தலையிலிங்க டாக்டர் ஒரு சின்ன கொப்பளம், ஒரே ஒரு கொப்பளம் மட்டும் பின் சைடு வந்துச்சுங்க சார். சரி. அது என்ன ஆயிடுச்சுன்னா அது அரிப்பு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செதில் மாதிரி வந்துச்சு. அப்படியே பரவிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் பேக் சைடு எல்லாமே சைடுல ஃபுல்லா ஒரு சைடு அப்படியே முடியும் கொட்டிருச்சு. அப்படியே வெள்ளை வெள்ளையா செதிலா வந்து. ஆமா, வெள்ளை வெள்ளையா செதிலா வர்றது சொரியாசிஸ்மா. தோல் தோலா வெள்ளை வெள்ளையா பிச்சுக்கிட்டே போகுமா. நீங்க பிச்சா தோலா பிக்கலாம். ஆமா சார், அப்படி வருதுங்க சார். அதே மாதிரி திரும்ப கொப்பளமும் வருதுங்க சார் அது இடத்துல. அதாம்மா, நீங்க 2 விஷயங்கம்மா. அதுல சொரியாசிஸுக்கு நீங்க சொரியாசிஸான்னு டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. சொரியாசிஸா இருந்தால் அது வியாதி இல்லை, தோல் கொஞ்சம் அதிகமாக முளைக்குது. சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு பாம்பு எப்படி ரெகுலராக சட்டையை கழட்டி போடுதோ அதை மாதிரி நம்ம தோலை கழட்டி கீழே போட்டுக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. சொரியாசிஸில் அது வேகமாக கலரும். வேகமாங்கிறது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 28 நாளில் ஒரு தடவை தோல் கலரும், மேல் தோல். சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு 4 நாளில் ஒரு தடவை கலண்டு போகும். அந்த கலண்டு போகிறது ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு மாதிரி ஆயிரும் தலையில். நீங்கள் ரெகுலராக HBS6 ஆயின்மெண்ட் ஒன்று இருக்குமா, அந்த இடத்துல போட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆயிருமா. க்யூர் கிடையாதுமா சொரியாசிஸுக்கு. சொரியாசிஸ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க.
அப்புறம் இந்த கொப்பளம் வர்றதுக்கு மைனோசைக்ளின் ஒரு மாத்திரை இருக்குமா, M+100ன்னு, அதை கொஞ்சம் ரெகுலராக போடுங்க, அதுவும் கண்ட்ரோல் ஆயிரும்மா. நன்றிம்மா. டாக்டர், அந்த இன்ஜெக்ஷன் பற்றி நீங்கள் குளுட்டாதையோன் சொன்னீங்க, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதால அப்படி என்ன டாக்டர் பெனிஃபிட் கிடைக்கும்? அதாவதுடா நம்ம தோலில் இப்போ ஒரு குரூப் கருப்பாக இருக்காங்க, ஒரு குரூப் வெள்ளையாக இருக்காங்க. காரணம் தோலில் மெலனோசைட்னு ஒரு அணு இருக்குது. இந்த மெலனோசைட் வந்து ஃபியோமெலானின் யூமெலானின்னு 2 அணுவை உண்டு பண்ணுதுடா. இந்த யூமெலானின் அதிகமாக இருந்தால் கருப்பு, ஃபியோமெலானின் அதிகமாக இருந்துச்சுன்னா வெள்ளை. அப்போ ஃபியோமெலானினை கூட்டினேனாலே கலர் ஆயிடுவோம். இல்லைன்னா மெலனோசைட் வந்து யூமெலானின் தயாரிப்பை குறைக்கணும். ஒன்று இதை அடிக்கணும், இல்லை இதை வளர்க்கணும். இது ரெண்டுக்கும் பிரயோஜனம். இப்போ முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்கின் லைட்டனிங்க்கு ஒரு பாடி ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம்டாமா. பட் அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்குமா. மருந்து சைடு எஃபெக்ட் ஒன்று, டாக்டரை பார்த்தா அது ஒரு சைடு எஃபெக்ட் 2. பட் இந்த குளுட்டாதையோன் 99% சேஃப்மா. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த குளுட்டாதையோன்ங்கிறது ஒரு 3 விட்டமின் சேர்ந்த ஒரு கலவை. இந்த இன்ஜெக்ஷனை நம்ம போட ஆரம்பித்த உடனே இந்த மெலனோசைட் யூமெலானின் தயாரிக்கிறது குறைய ஆரம்பிச்சிருண்டாமா. யூமெலானின் குறைய ஆரம்பிச்ச உடனே ஃபேர்னஸ் வந்துருமா. இப்போ ஸ்கின் லைட்டனிங்க்கு முன்னாடி நம்ம சிட்டிங்காக பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவோம்மா. இது தேவையில்லை. நம்ம 3 வாரம் தான். 3 வாரத்தில் ஒரு இமீடியட் ப்ளீச்சிங் எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் மெயின்டெனன்ஸுக்கு இந்த குளுட்டாதையோன் டேப்லெட் க்ளோ ஸ்கின்னு கிடைக்குதுமா. இதை ரெகுலர் பண்ணாங்கன்னா ஒரு 30% கண்டிப்பாக வித்தியாசம் கொண்டாந்துடலாண்டாம்மா. அதுக்காக நீ ஒரு பன்னிக்குட்டியை தூக்கி முயல் குட்டி மாதிரி ஆக்க முடியுமான்னா அப்படி ஆக்க முடியாது. ஒரேடியாக கருப்பை வெள்ளை ஆக்க முடியாது. பட் 30% டெஃபினட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கெமிக்கல் பீலிங் எல்லாருக்கும் பண்ணிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனால் தன்னுடைய ஸ்கின் டைப் வந்து எந்த மாதிரி, டாக்டர் கிட்ட அதை எப்படி கேட்கணுங்கிற நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். தேங்க்யூம்மா. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்ங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. நம்ம எல்லாருக்குமே அழகாக இருக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் நம்மளுடைய நோயினுடைய காரணம் என்ன, அதனுடைய மூல காரணம் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணாமலே நேராக போய் மருந்துகள் வாங்கி சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி இல்லாமல் அது என்ன காரணத்துக்காக வருது, தகுந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நோய்கள்லேருந்து பாதுகாக்க முடியுங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் நாளைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.